ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாஸ்தா செய்ய போகிறேன். பாஸ்தா செய்கிறதுக்கு நான் வந்துட்டு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்துட்டு இந்த பாருங்கள், தக்காளி 2 நான் இது வந்து ஒரு அளவு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளரில் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரே ஒரு குடமிளகா, 2 தக்காளி, 2 வெங்காயம், பூண்டு கொஞ்சோண்டு, ஒரு 10 பல் பூண்டு போல் உரித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பாஸ்தா வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இந்த பாருங்கள், தண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்தாவை அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய், சமையல் எண்ணெய் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே போட்டுங்க. இப்போ இது தண்ணி கொதிக்கட்டும். இப்போ அது தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் போட்டுடலாம். அப்படியே ஒரு வாட்டி அப்படியே கிண்டி விட்டுட்டு, ஏன்னா அப்படியே பிடிச்சிரும், அடியில் அப்படியே பிடிச்சிரும். அப்படியே ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி அப்படியே சுண்டிடும். அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அந்த பாஸ்தா வெந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், தக்காளி கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பூண்டு இது மாதிரி நைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. குடமிளகா கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம அது வேகட்டும். இந்த பாருங்கள், சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம இப்போ தாளிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்துட்டு நம்ம போடணும். இது இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு. இது இல்லைனாலும் வந்து செய்ய முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது இல்லைனாலும் வந்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் லைட்டாக புழிஞ்சிக்கிட்டோம்னா ஓகே. கடைசியாக இறக்கும் போது எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இல்லை இது இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதை போட்டுங்க. அவ்வளோதான். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எப்படி ஆயிடுச்சு? சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு எடுத்து வடிகட்டி வச்சிடலாம் வேறு பாத்திரத்தில். இங்கே பாருங்கள், இது வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தாளிச்சிடலாம். இந்த பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருங்க. இந்த பூண்டு போட்டலாம். வெங்காயம் போட்டலாம். இப்போ பாஸ்தா வேக வைக்கும் போது அதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் கொஞ்சம். இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதை பாருங்கள். இப்போ இந்த குடமிளகா போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குங்க. கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது தனி மிளகாத்தூள். இந்த பாருங்கள், 3 சாஸும் எடுத்து வச்சுருங்க. சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், 3த்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம். இது இல்லைனாக்கா நீங்கள் லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கணும். இது இருந்துச்சுனாக்கா இதை ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கிண்ணம்லாம் கழுவுனல்ல, 3 கிண்ணத்தையும் கழுவுன தண்ணி இது. அவ்வளோதான். இப்போ உப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ வந்துட்டு நான் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சேன். அதை பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை அதில் போட்டுடலாம். அப்படியே கிண்டி விட்டுருங்க.
அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சிட்டோம்னா அந்த காரம்லாம் அதில் வந்து காரம் இதெல்லாம் அதில் வந்து ஏறிடும். அப்படியே நான் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடறேன். அவ்வளோதான், நான் 3 நிமிஷம் வச்சேன், ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அந்த பாருங்கள், சூப்பராக ஒரு பாஸ்தா ரெடி பண்ணிட்டேன். நான் இப்படி தான் செய்வேன். இன்னொரு மெத்தட் இருக்குது, அரைச்சி போட்டு செய்வாங்க. நான் அது மாதிரி செய்ய மாட்டேன், இதை மாதிரி தான் செய்வேன் நான் எப்போதுமே. இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.